தெய்வ ஜனங்களே, வேதனைகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து உங்களுடைய தலையை பாரமாக்கி கொண்டு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உங்கள் படுக்கையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டு எல்லாரையும் நம்பினேன், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், குடும்பம் ஒருபுறம் என்னை உதறி தள்ளிவிட்டது, நான் நம்பினவர்கள் என்னை எல்லாரும் ஏமாற்றி கடந்து சென்று விட்டார்கள், இனி யார் எனக்கு இளைப்பாறுதலை தருவார்? யார் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார்கள்? யார் எனக்கு துக்கம் நிறைந்த இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பார்கள் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து என் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிற என் அன்பு மகனே, மகளே, நீ என்னிடத்தில் ஓடிவா. இப்படித்தான் என் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மத்தேயு 11:28 பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, எனக்கு தூக்கமே போய்விட்டது, ஒவ்வொரு நாளும் நான் தூங்குவதற்கு முயற்சி செய்தாலும் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது, அது நிமித்தமாக போதை பழக்கத்திற்கு அடிமையாக விட்டேன், தூக்க மாத்திரை இல்லை என்றால், போதை வஸ்துக்கள் இல்லை என்றால் எனக்கு நிம்மதியே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் உடம்பை வருத்தி கொண்டும் உடம்பை வியாதிக்கு சொந்தமாக்கி கொண்டு உடம்பை அழித்து கொண்டு இருக்கிற என் தேவ ஜனங்களே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ வருத்தப்பட்டது போதும், எல்லாரையும் நம்பி ஏமாற்றி விட்டாய் அல்லவா, என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து கொள். மரியாளுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்தது போல, ரூத்திற்கு நான் வாழ்க்கையை கொடுத்தது போல, எஸ்தருக்கு நான் வாழ்க்கையை கொடுத்தது போல, இப்பொழுது உனக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கும் இளைப்பாறுதலை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியான நற்காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன். என்னுடைய விதையானது, என் வார்த்தை என்னும் விதையானது உன்னுடைய இருதயத்தில் நீ வைத்து விட்டால் அது முளைத்து விடும், 30, 60, 100 பலன் கொடுத்து விடும். நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவாய். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய தலையின் மீதும் தங்கும், அது சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுதே வந்துவிடு, நீ இருக்கும் நிலையிலே வா, கர்த்தர் உனக்கு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். God bless you.